கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மெய் வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 1:28 ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உங்களை பார்த்துதான் சொல்கிறார் கர்த்தர், ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. இன்று மெய் வார்த்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஸ்திரீகளாகிய உங்களுக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஸ்திரீகளாகிய உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்றால், ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இந்த வார்த்தை உங்களை நோக்கி கொண்டு வருகிறது. நீங்கள் நினைக்கலாம், நான் மட்டும் எப்போதும் தனியாக ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்று நினைக்கலாம். எப்போதும் இந்த உபத்திரம் எனக்கு தீராதா என்று பெண்களாகிய நீங்கள் நினைக்கலாம். சரீரத்தில் எப்போதும் இந்த பலவீனங்கள் இருக்கிறதே என்று நினைக்கலாம். எனக்கு யாருமே இல்லையே, நான் தனியாக இருந்து பிள்ளைகளை வளர்க்கிறேனே என்று நினைக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. ஏனென்றால் இப்போது நீங்கள் கஷ்டப்படலாம், இப்போது உபத்திரவப்படலாம், ஆனால் உங்களை மேன்மையாக வைப்பதற்கு தான். மரியாள் பார்த்தீங்கன்னா தனிமையாக தான் போராடினாங்க. அவ கூட யாருமே கிடையாது. தேவதூதர்கள் சொன்ன பொழுது கலங்கினாள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கணவன் இல்லாத போது ஒரு குழந்தை பிறக்குது என்றால் அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க, கல்லால் அடித்து கொலை செய்வாங்க. அந்த தேசமே, அந்த இடமே அப்படிதான் இருக்கும். ஆனாலும் மரியாள் தேவனோட வார்த்தையை கேட்டதுனால சந்தோஷப்பட்டு இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று நினைத்து தனியாகத்தான் போராடினாள். ஆனால் இதுவரைக்கும் மரியாளை பற்றி மேன்மையாக பேசிக்கொண்டு வருகிறார்கள். அதே போலதான் ஸ்திரீகளாகிய உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கலங்காதிருங்கள். உங்களோடு தேவன் இருக்கிறார், உங்களை நிச்சயமாக உயர்த்துவார், நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அப்போது நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள், கர்த்தர் என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார் என்று. நீங்கள் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். இப்போது ஒரு ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, ஏசப்பா, ஸ்திரீகளாகி இந்த நேரத்தில் ஸ்திரீகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, எவ்வளோ பேர் ஆண்டவரே ஏசப்பா தனிமையாக இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் நான் மட்டும்தான், என்னை சுற்றி இருக்கிறவங்க கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பெண்ணாகிய நான் வேலைக்கு போகிறேன் அப்பா, எல்லா வேலைகளும் செய்கிறேன், எனக்கு நிறைய உபத்திரங்கள் இருக்குது, சரீரத்தில் நிறைய வேதனைகள் வலிகள் இருக்குது, எனக்கு ஏசப்பா நான் யார்கிட்ட சொல்லுவேன் என்று கலங்குற இவர்களுக்கு கர்த்தாவே நீங்கள் துணையாகும், ஆதரவாகவும் இருந்து ஏசப்பா எங்கள் தேவைகளை நீங்கள் சந்தித்து ஏசப்பா நீங்கள் பாதுகாக்கும்படியாகவும் ஏசப்பா உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.